பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், ராஜா என்னை தமது அறைகளிலே அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலவேளையிலே உம்முடைய வார்த்தைகளை பெற்று உம்முடைய ஜனங்களுக்கு தருவீராக. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிற இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் புசிக்கும் போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் தெளியும்படியாக நான் செபிக்கிறேன். ஆத்மாவிலே பலன் கிடைக்கும்படியாக நான் செபிக்கிறேன். வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன தேவனே, இந்த கால வேளையிலே வசனமுடைய ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். வசனத்தை பொறுக்கி போட காத்து கொண்டிருக்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று. ஏன் இழுத்து கொள்ளும் என்று சொல்லுகிறாள் என்றால், அவளுக்கு மணவாளனிடத்தில் வர ஆசைதான். ஆனால் அவள் ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி ஏதோ ஒன்று அவளை இழுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், இயேசு நல்லவர் என்று நமக்கு தெரியும், இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று தெரியும், இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் தேவனிடத்திலே நாம் வர முடியாதபடி, தேவனிடத்திலே நெருங்க முடியாதபடி ஏதோ ஒன்று நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது ஒரு சிற்றின்பமாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம், தகாத நட்பாக இருக்கலாம், தகாத பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது விட முடியாத சில பலவீனங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை உண்டு, எப்படியாவது நான் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் தாழ்விலிருந்து நம்மை எடுக்கிற தெய்வம். அவரிடத்தில் வருவதற்கு ஆசை இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் வர முடியாதபடி ஏதோ ஒன்று நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் இந்த மணவாட்டி கதறுகிறாள், மணவாளனே, நான் வர ஆசைதான், உமோடு கூட வாழ எனக்கு ஆசைதான், ஆனால் நான் பிரயாசப்படுகிறேன், வர முடியவில்லை, ஏதோ ஒன்று என்னை இழுத்து கொண்டிருக்கிறது, நீர் ஒன்று செய்யும், இந்த பிடிப்பிலிருந்து என்னை நீர் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். இந்த காலவெளியிலே வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய அன்பை ருசித்து இருக்கிறாய். தேவனுடைய அன்பு என்னவென்று உனக்கு தெரியும். ஆனால் முழுமையுமாக தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு எதெல்லாம் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து கத்தர் இந்த காலவெளியிலே என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லுவாயானால், கத்தர் இந்த காலவெளியிலே உன்னை முற்றிலுமாக இழுத்து கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அந்த மரத்துக்கு கீழே ஏராளமான வேர்கள் இருக்கிறது. அந்த மரத்தை ஒரு 10 பேர் சேர்ந்து பிடுங்கினாலும் பிடுங்க முடியாது, ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த மரத்தை பிடுங்கினாலும் பிடுங்க முடியாது. அன்பானவர்களே, நமக்குள்ளும் அப்படித்தான். நாம் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த பூமியிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். இந்த உடம்பினுடைய ஆசையெல்லாம் இந்த மண்ணை நோக்கித்தான் இருக்கிறது. இந்த மாயையை நோக்கித்தான் இந்த உடம்பினுடைய ஆசைகளெல்லாம் வரும். எனவே நமக்குள்ளே சிலருக்குள்ளே பாரம்பரியங்கள் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது, சடங்காச்சாரங்கள் இழுத்து கொண்டிருக்கிறது, பழைய வழிபாட்டு காரியங்கள் இழுத்து கொண்டிருக்கிறது, பழக்க வழக்கங்கள், நான் ஏற்கனவே சொன்னபடி தவறான உறவுகள், விட பிரிய முடியாத உறவுகள், நட்புகள், இதெல்லாம் ஏராளம் நம்மை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வர முடியாதபடி. ஒரு மரத்தை பிடுங்குவதற்கு மனிதனுடைய பலம் அல்ல, அங்கே ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து அதில் மாட்டி பிடித்து இழுப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மரத்தையும் பிடுங்கி விடலாம். அதை போலதான் தேவனுடைய கரம் நம்மேல் பட்டு நம்மை இழுக்குமானால் எவ்வளவு பிடிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்முடைய ஆண்டவர் வெளியே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இந்த மணவாட்டி சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், ஆனால் உம்முடைய நேசத்தை போல ஒரு நேசம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு நாள் 31ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். என்னுள்ளமே ஏங்குதையா, உம் அன்பை பாட துடிக்குதையா,
தனியாக உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்க இன்னும் ஏதாவது வார்த்தை இருந்தால் நல்லா இருக்குமே, ஏதாவது புதிய வார்த்தைகள் இருந்தால் நல்லா இருக்குமே. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அந்த பிரசன்னம் நம்மை மூட ஆரம்பிக்கிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இதை அனுபவிக்க முடியாதபடி இந்த உலகம் என்னத்தையோ கொடுத்து நம்மளை என்ன செய்யுது, இழுக்குது. டிவி சீரியல் இழுக்குது, சினிமா படங்கள் இழுக்குது, விளையாட்டுகள் இழுக்குது, நண்பர்கள் இழுக்கிறாங்க. தம்பி, ஒருவேளை உன்னை ஏதாவது இழுத்துக்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு தயவு செய்து ஆண்டவருக்கு நேரம் உன் கரத்தை நீட்டி என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு கேளு. அந்த ஆண்டவர் உன்னை இழுத்துக்கொள்ளுவார். ஆமென். என்னை இழுத்துக்கொள்ளும். என்னை என்று ஒருமையிலே சொல்லுகிறவள் ஓடி வருவோம் என்று பன்மையிலே சொல்லுகிறாள். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் மட்டும் ஒழுங்காக வந்துட்டேன்னா என் பின்னாடி ஒரு கூட்டமே வரும். என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்த பந்தங்கள், என்னை சுற்றில் இருக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, இத்தனை பேர் என் கூட இருக்காங்க. இத்தனை பேர் என்னை இழுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட வர முடியாதபடி. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை இழுத்துட்டா போதும், அத்தனை பேரையும் நான் இழுத்துட்டு வந்துடுவேன் ஆண்டவரே. அந்த சக்தியை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உன்னை இழுத்து கொண்டிருக்கிற அத்தனை காரியத்தை இழுத்துக்கிட்டு நீ ஆண்டவர்ட்ட வரணும். எந்த ஃப்ரெண்டு நீ கர்த்தருக்குள்ளே நெருங்கி வர முடியாதபடி உனக்கு தடையாக இருக்கானோ அவனை நீ இழுத்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எந்த சொந்த பந்தங்கள் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறதோ அவர்களை நீ இழுத்து கொண்டு வர முடியும். ஒன்னே ஒன்று சொல்லு, என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, உங்கள் பக்கமாக என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுக்கிறார். அவர் மிஷின் போட்டு இழுக்கிற தெய்வம் அல்ல. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். என்னுடைய இரக்கத்தினால உன்னை இழுத்து கொள்ளுகிறேன், என்னுடைய அன்பினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இழுத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு காலவெளியில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர விரும்புகிறேன்ப்பா, எல்லா பாவம் அசுத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் அன்புக்கு நேரம் நான் வர விரும்புகிறேன்னு கேளுங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை இழுத்துக்கொள்ளுவா. ஒரு சமாரிய ஸ்திரீ, அவள் வாழ்க்கையிலே மோசமானவள் தான். அவளுடைய வாழ்க்கை எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். மற்றவர்களோடு சேர்ந்து தண்ணீர் எடுக்க வருவதற்கு கூட அவளுக்கு அருகதை இல்லாத அளவுக்கு தனிமையிலே வந்தவள் தான். ஒருவேளை 10 பேரோட சேர்ந்து வாழ முடியாமல் நீ தனியாக ஒதுங்கி ஓடலாம், உன் வாழ்க்கை அதன் மாதிரி இருக்கலாம். ஆனால் அவளை ஆண்டவர் தொட்ட போது அவள் மட்டும் வரலை, அந்த கிராமத்தையே இழுத்துட்டு வந்தா. ஆமென். அந்த கிராமத்தையே இழுத்துட்டு வந்தா. சகோதரனே, சகோதரியே, நீ மட்டும் சரியாக இழுக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறா. உங்களோட படிக்கிற வாலிபர்களை கர்த்தர் பார்க்குறா. ஏன்னா உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வர்றது தான் கர்த்தருடைய திட்டம். அந்நாட்களிலே ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 புறஜாதி ஜனங்கள் பிடித்து கொண்டு உன்னோடு கூட மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தோம், ஆகையால் நாங்களும் வருகிறோம் என்று வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த தீர்க்க தரிசனம் ஒருவேளை யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளை இழுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அத்தனை பேர் நம்ம பின்னாடி வருவாங்க. ஆமென். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்பாக ஓடி வருவோம். பன்மையில் சொல்கிறான். ஒரு கூட்டத்தையே நான் கூட்டிகிட்டு வர முடியும், ஆனால் நான் உங்கள்கிட்ட வர முடியாதபடி ஏதோ என்னை கட்டி இழுக்குது ஆண்டவரே. அந்த இழுப்பிலிருந்து நீங்கள் என்னை இழுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இழுத்த உடனே சொல்ல, நாங்கள் உமக்கு பின்பாக ஓடி வருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். போதும். எங்க கூட்டு வராரு? அறைகளுக்கு. யாரு? ராஜா. ராஜா அறைகளுக்குள்ளே கூட்டிட்டு போறாரா. நல்லா கவனிங்க, இதான் முக்கியமானது. இந்த அறை என்பது என்ன தெரியுமா? அவரோடு தனித்து நேரம் செலவிடுகிற ஒரு அனுபவம். அவரும் நானும். இப்போ யோசிச்சு பாருங்க, ரோட்டில் கிடக்கிறா இந்த மணவாட்டி. அவள் சொல்கிற, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு சொல்லி. அப்போ எல்லாராலும் வெறுத்து, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது அப்படிலாம் புலம்புறா. அந்த மணவாட்டி கருப்பாக இருக்கான்னு எத்தனையோ பேர் வெறுத்து இருக்கலாம். ஆனால் இந்த நேசர் இழுத்து கொண்டார். இழுத்து கொண்ட உடனே அந்த நேசர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரா? அவருடைய அறைகளுக்கு. அறையா அறைகளா? அறைகள். ராஜா என்னை தம்முடைய அறைகளுக்கு கூட்டி போனார். நல்லா கவனிங்க. சாதாரணமாக நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டை விட இப்போ இருக்க வீடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இதை விட நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்பொழுது அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போகும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியில் ஒரு சுவிட்சர்லாந்துக்காரவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், வெள்ளைக்காரவங்க வீட்டுக்கு. அவங்க வீடு பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது.
அப்படி ஒவ்வொருடைய வீட்டுக்கு போகும்பொழுது அழகாக இருக்கு. இவர் ரோட்டில் கிடந்தவளை சாதாரண குடிசைக்கு கூட்டிகிட்டு வரல, அல்லது காங்கிரீட் பில்டிங் போடப்பட்ட வீட்டுக்கு கூட்டு வரல, ராஜா தம்முடைய அறைகளுக்கு கூட்டிகிட்டு போனாரா. ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற அறைகள் எப்படி இருக்கும்? ஒன்று அந்தப்புறம் பெட்ரூம் இருக்கும், அடுத்து அங்கே டிராயிங் ரூம், என்ன நிறைய அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அறைக்காக கூட்டு போய் தன்னுடைய மகிமையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறைக்குள்ளே போகிற அனுபவம் இல்லை. ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக வர்றோம், கொஞ்சம் பாட்டை பாடுறோம், கொஞ்சம் ஆராதிக்கிறோம், ஒரு காணிக்க போடுறோம், அப்படியே போயிடுறோங்கிற அனுபவத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ராஜா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை இழுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீ என் கூட தனியாக என்னுடைய அறையில் இருக்கணும். ஆமே. என்னை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு? அங்கே அவருடைய நேசத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கு. இன்றைக்கி அருமையான சகோதரர்களை, இன்றைக்கி ஆண்களுக்கு நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். தயவு செய்து அந்த தெய்வத்தோட தனியாக முழங்கால் போட்டு பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சோத்திரம். ராஜா என்னை தம்முடைய அறைகளுக்குள்ளே கொண்டு போனார். ஏன்னா ராஜா அவனுடைய அரண்மனையில் இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். அங்கே இருக்கிற தோரணங்கள் வித்தியாசமாக இருக்கும், அங்கே இருக்கிற ஜன்னல்கள் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய தகுதிக்கு ஏற்ப, அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அங்கே இருக்கிறதெல்லாம் வித்தியாசமான அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து 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 ரசிக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் என்னைக்கு தனியாக முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய அறைக்குள் வர்றீங்களோ, அவருடைய மகத்துவத்தை அறிய முடியும். அவருடைய மகிமை, அவருடைய மாட்சியம். இப்படிப்பட்டவங்க தான் சபையில் வரும்பொழுது கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆமென். இந்த அறைகள் என்பது நம்முடைய ஜெப அறை. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உன் அறைக்குள் பிரவேசித்து அறைக்கதவை பூட்டி. அந்த அறைக்கதவை பூட்டுறது இந்த காலத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, உங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி ஜெபம் பண்ண போகும்போது என்ன செய்யணும்? அடிக்கடி ஏதாவது கால் வந்திருக்கான்னு வைப்ரேட்டில் போட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. அது தேவனை மரியாதை குறைவாக செய்கிற மாதிரி. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரோடு நான் பேசணும்னு என்னை தனியாக கூட்டிகிட்டு வர்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், ராஜா இருக்கார், மணவாட்டி இருக்கா. ராஜா பேசிகிட்டு இருக்கும் போதில் இங்கே எட்டி பார்த்துட்டு இருந்தால், என் கூட பேசியிருக்கும் போதில் நீ யாரை எட்டி பார்க்குற? நீ என் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே நீ யார்கிட்ட? அப்போ வேறு ஏதாவது உனக்கு தொடர்பு இருக்குதா? இப்படிலாம் ராஜா யோசிக்க மாட்டார். ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள ராஜா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம என்னென்ன செய்கிறோம்? அந்த ஃபோனை எடுத்து என்ன செய்கிறோம்? பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்லாரு, உன் அறை கதவை பூட்டு. இனிமேல் ஜெபிக்க உட்காரும்போது உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, இல்லாட்டி வைப்ரேஷன் இல்லாமல் சுத்தமாக அது சத்தம் கூட வராமல் சைலண்டில் போட்டு தூக்கி போட்டுருங்க. ஆமென். தூக்கி போட்டுருங்க. அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆமென். அந்த ஃபோனை தூக்கி போடுங்க. அறை வீட்டுக்குள்ளே வாங்க. அங்கே ராஜா அங்கே தான் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். என்ன பேசுவாருமா? அவருடைய அன்பை சொல்லுவார், உங்களோட பேசுவார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி யாருக்கு ஏன் வெளிப்பாடு கிடைக்கிது, ஏன் தரிசனம் கிடைக்கிது? அங்கே தனியாக ராஜாவுடைய அறைகளுக்குள்ளே போகும் பொழுது அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யார் வந்து எந்த ஊழியக்காரன் தலையிலையும் கையை வச்சு எந்த ஊழியக்காரனும் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ராஜா உங்களுக்கு சொந்தமானவர். அந்த ராஜாவுடைய சமூகத்தில் நீங்கள் போய் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ராஜா உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இவ ரோட்லேயே இருந்தவ வயல்வெளிகளில் தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி தோட்டத்தில் தெரிஞ்சிருக்கலாம். இது அரண்மனைக்கு போன உடனே பிரமிச்சிட்டா. ஏன்னா என்னை இழுத்துட்டு வந்தவர் சாதாரணமானவர் இல்லை, இவ்வளவு மகத்துவமானவர், இவ்வளவு மகிமையானவர். தம்பி தங்கச்சி, நீ தனியாக உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே கண்ணு மூடி கத்தரை துதிச்சு ஆராதிச்சு பாரு, அவர் உங்க கூட பேசுவார். அங்கே பேசுகிற பேச்சுக்கு கீழ்ப்படியும் போது தான் பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று மனம் திறந்து பேசுவார், இல்லாட்டி தன்னை பற்றி பேசுவார், இல்லாட்டி நம்மளை பற்றி என்ன செய்வார்? பேசுவார். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் முதலாவது எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? அறைகளுக்குள்ளே கொண்டு போகிறார். ஒரு அறை கிடையாது, ஒரு அறைக்குள்ளே கொண்டு போகும்பொழுது அதனுடைய மகத்துவங்களை காண்பிப்பார். இன்னொரு அறைக்கு கொண்டு போவார், அங்கே இருக்கிற மகத்துவங்களை காண்பிப்பார். அவருடைய ஒவ்வொரு பகுதியாக ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இரக்கமுள்ளவர் என்பதை பார்க்கலாம். ஒரு அறைகளுக்கு போகும் பொழுது இன்னொரு அறைகளுக்கு கூட்டி கொண்டு போகும் பொழுது ஐயோ என்மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை பார்க்கலாம். அவர் என்மேல் அன்புள்ளவர் என்பதை பார்க்கலாம். என்னை சுகமாக்குறவர் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொன்றாக அவரை அணுவாக அனுபவிக்க முடியும். ஆமென். இந்த வாலிப நாட்களில் எனக்கு வேகம் என்னென்னா,
நான் வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். காலையில் 4 மணிக்கு அரிக்கேன் விளக்கை ஏற்றிக்கிட்டு, அப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டில் கரண்ட்டு கட்டு அதிகமாக வரும் ஒட்டன்சத்திரத்தில். அரிக்கேன் விளக்கை ஏற்றிக்கொண்டு நேர மாடிக்கு போய் அங்கே ஒரு வீடு கட்டியும் கட்டாமல் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போய் இந்திய மேப்பை திறந்து வச்சு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அந்த மேப்பில் எவ்வளவு கண்ணீர் விழுவுன்னு எனக்கு தெரியாது. அந்த நாட்களில் நான் ஆண்டவரை பிடித்து கொண்ட அந்த பிடிப்பு தான் இன்னைக்கு கர்த்தருக்காக வாழும்படியாக கிருபை செய்யும். தம்பி தங்கச்சி, இந்த வாலிப நாட்களில் நீ இழந்து போனேன்னு வச்சுக்க, பின் நாட்களில் இந்த பாசம் பாரம் வராது. ஒருவேளை சகோதரர்கள் இந்த வயதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், காலம் தாழ்ந்து போகலை, இப்போவும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போகும் பொழுது அங்கே அவருடைய அறைகளிலே அவருடைய மகத்துவத்தை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ராஜா என்னை தம்முடைய அறைகளுக்குள்ளே கொண்டு வந்தார், கொண்டு போனார். வாசிங்க. நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். இப்போ உலகத்தில் கலிகூர்ந்து மகிழ்ந்தவள் இப்போ யாருக்குள்ள கலிகூர்ந்து மகிழ ஆரம்பிச்சிட்டா? அங்கே தான் தனி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த உலகத்தை வெறுக்கக்கூடிய வெறுப்பு வரும். தனி ஜெபம் பண்ணாதவங்களுக்கு உலகத்தின் மேலே வெறுப்பு வரவே வராது. அது வரைக்கும் உலகத்தில் கலிகூர்ந்து கொண்டிருந்தவள் இப்பொழுது நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து கலிகூறுவோம். ஃபாதர் பாடினார், உம்மில் மகிழ்கிறேன், இந்த உலகை மறக்கிறேன். ஏன்? தனியாக அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகம் மறக்கும். நீங்கள் தனியாக ஜெபிக்கிற அனுபவம் இல்லாட்டா உங்கள் உள்ளத்தில் பிசாசு இந்த உலக ஆசைகளை விதைச்சிக்கிட்டே இருப்பான். இந்த உலக ஆசைகளே வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே உட்காந்தா கூட உங்கள் கற்பனைகள் இந்த உலகத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறைகளுக்குள்ளே போகிற அனுபவம் வந்துருச்சுன்னா உலகம் மறக்க ஆரம்பிக்கும். ஆமே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. சத்தமா சொல்லுவோமா? என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. ஜெப அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். ஆமே. எதில் களி கூறுவேன்? அவங்க அன்பில். அது வரைக்கும் உலகத்தில் என்னென்னமோ நமக்கு அன்பா தெரிஞ்சது. இப்போ சொல்கிறா, ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள களி கூற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கவனிங்க. அந்த அறைகளில் இருக்கிறதான மற்ற காரியங்கள்ல இல்லை, அவர் மேலேயே அன்பு வந்துருச்சு. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் சந்தோஷமாக இருக்காதீங்க, அவர் மேலேயே சந்தோஷமாக இருங்க. இந்த அனுபவம் எப்போ தெரியுமா வரும்? அறையின் அனுபவத்துக்கு போகும்பொழுது தான். அல்லேலூயா. இந்த அறையின் அனுபவத்துக்கு போகும்பொழுது ஏன் தெரியுமா அவர் மேலே அன்பு வருது? அங்கே அறைகளில் உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க. ஆமாம். கணவன் மனைவியும் கல்யாணம் முடிச்சுமே எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியாது. அந்த ராத்திரியில் அவங்க வாட்டுக்கு மனம் விட்டு பேசுவாங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மளை அறைகளுக்கு கூட்டி போய் எதுக்கு கூட்டி போகிறார் தெரியுமா? மனம் விட்டு பேசுறதுக்கு. அவர் பேசுகிற ஒன்றே ஒன்று இந்த வார்த்தை. ஆமாம். அந்த அறைகளுக்குள்ளே போகும் பொழுது இந்த வேதம் இல்லாமல் போகக்கூடாது. கொஞ்ச நேரம் பைபிளை வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பைபிளை வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இப்படி மாறி 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 பண்ண நான் நேசரிடத்தில் பேசுவேன், நேசர் என்னிடத்தில் பேசுவார். இந்த வசனம் பேச 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 இந்த வசனத்தை படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, ஏன் பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பைபிளில் என்ன இருக்குன்னு இன்னமும் தெரியாது. வேதனையான ஒரு அனுபவம். இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நடக்கலையோ, இன்றைக்கி நான் தீர்மானம் எடுக்கிறேன், இந்த பைபிளை ஒரு தடவையாவது வாசிப்பேன். நான் பெருமைக்காக சொல்லலை, நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன். ஆனால் இந்த வசனத்து மேலே இருந்த தாகத்தினால இந்த வருஷத்தோட 36 முறை இந்த பைபிளை படித்து முடிச்சிருக்கேன். இந்த வருஷத்துக்கு படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இப்போ 2nd முறை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளவு பொக்கிஷம். ஏன் தெரியுமா? ராஜாவுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் இனிமையானது. புருஷன் மனைவி பேசாமல் இருந்தால் அன்பு வளராது. ஒருத்தர் பேசும்பொழுது தான் கருத்தை பரிமாறிக்கொள்ள முடியும், உள்ளத்தில் இருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட முடியும். அதை போல தான் இந்த பைபிளை படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனவே தனி அறைக்குள்ளே போகும் பொழுது அவருடைய வார்த்தையை வாசிங்க, அதில் வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. அது வெளிப்பாடு கிடைக்கும். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளாகிய நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அன்பானவர்களே,
இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் ஒன்று புரியும், அவருக்குள்ளே நான் கழிவுற ஆரம்பிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். போதும். முதலாவது என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறா. இழுத்துக்கிட்டா நான் மட்டும் தனியாக வர மாட்டேன், ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறா. அவர் இழுக்கிறவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? வெறுமனை சேத்துலேருந்து இழுத்து விட்டு எப்படியாவது பொழைச்சிட்டு போன்னு சொல்லலை. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கும்படி அழைச்சி கொண்டு போகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய மகிமையை காணும்படி அங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையை காணும்படி என்னுடைய நீர் எனக்கு தந்த மகிமையை என்னுடையவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறேன். ஆமென். நம்மளை சேத்துல கடந்த உன்னை தூக்கி எடுத்துட்டேன் பொழைச்சிட்டு போன்னு விரட்டி விடுகிற தெய்வம் அல்ல, அழைச்சிட்டு போகிற தெய்வம். அழைச்சிட்டு போய் மகத்துவங்களெல்லாம் காட்டுறாரு. அவருடைய வசனத்தை வாசிக்க அவரை பற்றி பார்க்குறோம். இப்போ கடைசியில் உலகத்தில் நான் மகிழலை, உங்களுக்குள்ள மகிழேன். இப்போ அடுத்து ஒரு கம்பேர் பண்ணுறா. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த திராட்சை ரசம் தான் எனக்கு இன்பமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ திராட்சை ரசத்தை விட உங்கள் நேசம்தான் பெருசு. திராட்சை ரசம்ங்கிறது இந்த உலகத்தில் எதெல்லாம் நமக்கு இன்பம் கொடுத்துச்சோ அதுக்கு பேர் தான் திராட்சை ரசம். ஒருவேளை சினிமா உங்களுக்கு அதிகமான இன்பத்தை கொடுத்துருக்கலாம், சாராயம் உங்களுக்கு அதிகமான இன்பத்தை கொடுத்துருக்கலாம், பேட் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கொண்டு அரட்டை அடிக்கிறது, அங்கங்கே போகிறது, கேலி கிண்டல் பண்ணுறது, இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே வரும்பொழுதுதான் அது அல்ல உம்முடைய அன்பு தான். ஆமென். அது அல்ல சந்தோஷம். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உம்முடைய நேசத்தை நினைப்போம். இப்போ வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியுது. முதல்ல பாஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது, சிஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதோ, வேறு யார் பிரசங்கம் பண்ணும்போதோ என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் ஜபான்னு சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது? போர் அடிக்குது. ஆனால் உலகத்தில் எவ்வளவு இன்பம் இருக்குது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், வைபரில், ட்விட்டரில் எவ்வளவு இன்பம் இருக்குது. அதுதான் உனக்கு இன்பமாக தெரியுது. ஆனால் நீ நேசருடைய அறைக்கு வந்து பாரு, அந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் என் நேசருடைய அன்பு வித்தியாசமாக இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுற, அது அல்ல இதுதான் எனக்கு. ஆமென். அது அல்ல. ஸ்தோத்திரம். அனுபவத்தோடு பேசுகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறத போல சந்தோஷம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் இன்னும் அவர் மேலே நேசம் அதிகமாகுதே தவிர ஒரு நாளும் குறையவே இல்லை. நான் அன்னைக்கு நேசித்ததை விட இன்றைக்கி அதிகமாக நேசிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும், ஆண்டவரின் ஆதி அன்பை இழக்கலன்னு நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் அவரை பாடணும், இன்னும் அவரை புகழணும், இன்னும் அவர்கிட்ட எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், நீங்கள் இருந்தால் போதும். ஏன்னா பணம், பொருள், செல்வம் எதுவும் தராத இன்பத்தை என் ஆண்டவருடைய சமூகம் தருகிறது. திராட்சை ரசத்தை பார்க்கலாம், அவனுடைய நேசத்தை நினைப்போம். வாசிங்க. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். யார் நேசிக்கிறாங்க? உத்தமர்கள். யார் உத்தமர்கள்? அவருடைய பாதத்தில் வந்து அவருடைய வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உத்தமர்களாக மாறிடுவாங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ நான் அவருடைய சமூகத்தில் வந்து அவருக்குள்ள கழிகூற அவருடைய சமூகம் என்னை எப்படி மாற்றுதுன்னா, ஒரு உத்தமனா என்னை மாற்றுது. எத்தனா இருந்தேன், ஆனால் அவருடைய சமூகத்துக்கு வந்தேன், என்னை உத்தமனா மாற்றிட்டார். அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நான் எத்தனா தான் வந்தேன், ஏமாத்துக்காரனாத்தான் வந்தேன், மாய்மாலம் பண்ணுறவனாத்தான் வந்தேன். ஆனால் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளவு அன்பா, இவ்வளவு நேசமா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு தியாகமா, போன்னு தூக்கி எரிஞ்சிட்ட எல்லாத்தையும் இப்போ என்னை உத்தமனாய் மாற்றி விட்டார். என்னை உத்தமனாய் மாற்றுவது இந்த கர்த்தருடைய வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். ராஜா அறைகளுக்குள்ளே அழைத்து வருகிறார், மகத்துவங்களை காட்டுகிறார். உலக இன்பத்தை விட அவருடைய இன்பம் தான் பெருசுங்கிறத காட்டுறார். இது நான் திரும்ப சொல்கிறேன், வாலிபத்தில் இதை ருசிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுசும் வித்தியாசம் இருக்கும். ஒரு மேன்மை இருக்கும், ஒரு மகத்துவம் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். இன்னைக்கு வேறு அன்பு தான் தேவ அன்பை விட நம்மளை கவர்ந்து இழுக்குது. ஏன்னா இந்த அறைகளுக்குள்ளே போகிற அனுபவம் நம்மள்கிட்ட குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் இந்த அன்பை ருசித்தோம், கண்ணீரோடு இந்த அன்பை ஆராதித்தோம். ஒருவேளை யாராவது பின் வாங்கி போயிருந்தீங்கன்னா, இந்த அன்பில் குறைவுபட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கண்ணீரோடு வாங்க, என்னை இழுக்கிறத நான் விட்டுறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி.
2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென் சொல்லுவோமா? அறைகளுக்குள்ள வர்றவங்களை அடுத்து எங்க கூட்டிட்டு போறாரு? விருந்து சாலைக்கு. விருந்து எதுக்குங்க கொண்டாடப்படும்? சந்தோஷத்துக்கென்று கொண்டாடப்படும். முதல்ல அவர் யாருங்கிறத காட்டுறாரு, அவருடைய சமூகத்தில் கலிகூற வைக்கிறாரு. அப்படி அவருக்குள்ள கலிகூர்ந்து உத்தமர்களா மாறி அவருடைய நேசம்தான் பெருசுங்கிற அனுபவத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்கள அப்படியே வச்சிருக்கிற தெய்வம் இல்லை. வா போலான்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? விருந்து சாலை. விருந்து சாலைக்கு போனால் எப்படி போவோம்? சிலர் சர்ச்சுக்கு வரும்போது தான் பரதேசி மாதிரி வருவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது பணக்காரவங்க மாதிரி போவாங்க. நான் சொல்கிறேன், சபைக்கு வரும்பொழுது தான் ஆடம்பரமாக வர வேண்டாம், நல்ல பீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஆமென். பகட்டாக வர வேண்டாம், அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி பகட்டாக வர வேண்டாம். ஆனால் ராஜாவை ஆராதிக்க வர்றோம். பந்தா பண்ணக்கூடாது, பகட்டாக வரக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, ஆனால் நீட்டாக வரணும். ஏன்னா நம்முடைய ராஜாதி ராஜா அவர் வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர். ஆமென். மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறவர். ஆமென் சொல்லுமா? நம்மளாம் சாதாரண ஒரு டை தான் கட்டுறோம், ஆனால் அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறார். அந்த ராஜா. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோம்? ரொம்ப அப்படியே நகையெல்லாம் அணிஞ்சு ரொம்ப ஒரு சந்தோஷமாக போய் வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போகும்போது சொந்தக்காரவங்களை பார்ப்போம், அவங்கள பார்ப்போம். எங்கே அத்தை எப்படி இருக்கீங்க, ஒரு நிமிஷம் அண்ணன் எப்படி இருக்கீங்க, ஒவ்வொரு இங்கே அங்கே அங்கே. ஐயோ என்ன யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்தில் 4 பேரை கூப்பிடுவாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே ஒரு கை இங்கே ஒரு கை எங்கே, அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அது என்ன வீடு? விருந்து வீடு. சோத்திரம். விருந்து வீட்டில் நீங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? விருந்து வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? கிஃப்ட்டு. யாருக்கோ கல்யாணம், ஆனால் இங்கே உள்ள விருந்து வீடு என்ன தெரியுமா? கல்யாணம் முடித்த உடனே எல்லா சொந்தக்காரவங்களாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. கடைசி பந்திக்கு யார் வருவா? பொண்ணு. இப்போ பொண்ணை யார் அழைச்சிட்டு வருவா? மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சொல்கிறாரு, கேட்டுங்க, பொண்ணை யார் கூட்டிகிட்டு வருவா? மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வருவார். அதுக்கு முன்னாடி இருக்கிற பந்தி வரைக்கும், முதல் பந்தி 2வது பந்தியில் உட்காந்தவங்களாம் பரவாயில்ல, 3வது பந்தி 4வது பந்தி வந்துமே பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. என்னையா கூட்டு சரியில்லை, சாம்பார் சரியில்லை. இன்றைக்கி விசுவாசிகள் அப்படி தான். நேராக எங்கே வரமாட்டாங்க? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே வர்றதுக்கு பதிலாக நேராக பந்தி விசாரிக்கிற இடத்துல வந்துட்டு, ஏன்னா நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், இது வரல அது வரலன்ட்டு இந்த பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட வந்து சண்டை போடுவாங்க. நான் 2 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே சொல்ல, பட்டாக்குறைய. நீ மணவாளன் கூட இருந்தால் அவர் ஒன்று அழைச்சிட்டு வருவார். ஏன் தெரியுமா? எந்த கல்யாணத்துலையும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இல்லையா சொல்லுவோமா? நீ ஆண்டவரோடு இருந்தேனா இந்த உலகத்தில் என்ன பஞ்சம் வந்தாலும் அவர் உன்னை அழைத்து வருகிற அந்த விருந்து சாலை இருக்கிறது, அது அற்புதமான விருந்து சாலை. ஆமென். அறைக்குள்ள இருந்து அவரோடு வரணுங்க, அப்பத்தான் ஒன்றும் குறைவுபடாது. எடுத்த உடனே நேர சில ஆட்கள் அறைக்குள்ளே வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பந்தி விசாரிப்பு சாலைக்கு வருவாங்க. இதுதான் விருந்து சாலை. எடுத்த உடனே நேரம் எங்கே வருவாங்க? விருந்து சாலைக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆண்டவரோட ஒரு அனுபவம் இல்லாமல் பாட்டை கேட்குறக்கும் பிரசங்கத்தை கேட்குறக்கும் நேராக வருவோம். தப்பு இல்லை, அதாவது வர்றீங்களே சந்தோஷம். ஆனால் அறைக்குள்ளே வர்ற அனுபவமும் வரட்டும். ஆமாம். இந்த அறைக்குள்ளேருந்து இந்த ராஜா எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? விருந்து சாலை. இப்போ ராஜாவோடு சேர்ந்து விருந்து சாலைக்கு போகும்பொழுது அங்கே விருந்து தடபுடலாக இருக்கும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்துக்குள்ளே நீ போகும்பொழுது தேவனோடு நடந்து போவாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் இந்த ராஜா உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற. விருந்து சாலையில் இன்னொரு காரியம் கேட்டிங்களா? விருந்து சாலையில் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? பரிமாறுவாங்க. கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க. நீங்களும் நானும் மணவாட்டிங்கிற அந்தஸ்தில் வந்து அவரோடு இருந்தோம்னா உங்களுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் ஆசீர்வாதம் வரணும் உங்களுக்கு தெரியாது. சில நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ண நாளில் கவராக கொடுத்தாங்க, இப்போ ஒருத்தர் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இயேசுவோட கூட இருந்து பாருங்க, வர்றதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமே. ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமே. சோத்ரா. விருந்து சாலையின் அனுபவம் வேணுமா? தனி ஜெப அறைக்குள்ளே போய் பாருங்க. இன்னொன்று, விருந்துங்கிறது சந்தோஷத்துக்காக கொண்டாடப்படுறது. எது உங்களை சந்தோஷப்படுத்துமோ அதை அவர் செய்கிறதுக்கு பேர் தான் விருந்து சாலை. ஆமென். இப்போ சரீரத்தில் பலவீனமாக இருக்கீங்களா?
உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்த உடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா அதுதான் உங்களுக்கு விருந்து சாலை. பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்களா, அது வேதனையாக இருக்குது. எப்போ சந்தோஷம் வரும்? பணம் கிடைத்தால் சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற விருந்து சாலை. வேலையில் ஒரே பிரச்சனை போராட்டமாக இருக்கா, ஆண்டவர் அந்த வேலையில் இருக்க பிரச்சனைகளை மாற்றி உங்களை அங்கே சந்தோஷப்படுத்துகிறாரு, அதுதான் உங்களுக்கு விருந்து சாலை. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, எது வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வருமோ அதை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அதான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுவோமா? இப்போ எத்தனை பேருக்கு ஆசை, எடுத்த உடனே விருந்து சாலைக்கு வர விரும்புகிறீங்களா, ஜெப அறைக்கு வர விரும்புகிறீங்களா? ஜெப அறைக்கு வந்து பாருங்க, அவரே உங்களை விருந்து சாலை கொண்டு போவார். இன்னைக்கு நேரம் நம்ம விருந்து சாலையில் வந்துட்டு சாம்பார் சரியில்லை, உப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் பிரசங்கத்தில் என்ன குத்துறாரு, அவர் அதை குத்துறாரு. ஐயோ, யாரும் சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கேவலமான பிரசங்கியார் நான் கிடையாது. கர்த்தர் வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்தாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தை வரும். ஆமென். ராஜாவுடைய அறைகளுக்குள் இருக்கும் பொழுது என்ன சொல்லணுங்கிறத எனக்கு சொல்லித்தரார். ஒரு கண்கார்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்து செய்தி சொல்ல எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதில்லை. அடுத்தவங்களுடைய செய்தியை பார்த்து காப்பி அடித்த பழக்கமே எனக்கு கிடையாது. அறைகளில் உட்காந்தா அவர் என்ன பேசணுங்கிறத கற்றுக் கொடுப்பார். ஆமென். விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். இந்த விருந்து சாலையின் அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். ஜெப அறைக்கு போங்க, தனியாக இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க, டெய்லி 1 மணி நேரமாவது உங்களோட நான் தனியாக செலவழிப்பேன் ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் தனியாக ஜெபம் பண்ணிய பழக்கம் இல்லையா, இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ஜெப வாரம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், இனி வாரம் பொம்மை மாதிரி என்னை உட்கார வச்சுருங்க, பிரசங்கத்துக்கு மட்டும் நான் எந்திரிக்கிறேன், எல்லாம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறபடி சபையை நடத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி உட்கார்ந்துருந்தா தான் நிறைய வெளிப்பாடுகளோடு நான் பிரசங்கத்தை பண்ண முடியும். அல்லேலூயா. விருந்து சாலைக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. சரி, மூணாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போமா? முதலாவது எண்ணெய் இழுத்துக்கொள்ளும், ரெண்டாவது அறைகளுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார், மூன்றாவது ஒரு வசனத்தை நான் வாசிப்போமே. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இயேசுவை பார்க்கலங்க, யாருமே கண்ணில் பார்க்கல, ஆனால் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் அந்த அறைகளுக்குள்ளே வரும்போது கண்ணில் இயேசுவை பார்க்க மாட்டோம், ஆனால் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அடுத்தவங்கள்ட்ட நம்மளால் விவரிக்க முடியாது. நம்ம அனுபவிப்போம், ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அதை சொல்ல முடியாது. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை உடையவர்களாய் மாற்றுகிற அறைகளுக்குள்ளே. அதுக்கப்புறம் அறைகளுக்குள்ளே அவருக்குள்ளே சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளை விருந்து சாலைக்கு அழைச்சிட்டு போகிறார். விருந்து சாலைக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். போ. இப்ப கூப்பிடுறது யாரு? மணவாட்டி கூப்பிடுறா. முதல்ல என்ன சொன்னா? ஒரு ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம்? என்னை இழுத்துக்கொள்ளலாம் ஆண்டவரே, ஏன்னா என்னால் வர முடியல, ஆனால் உங்கள்கிட்ட வர ஆசை. எல்லாரும் ஜெபம் பண்ணா சந்தோஷம்ன்றாங்க, என்னால் அதை அனுபவிக்க முடியலையே, நானும் அதை அனுபவிக்கணும், ஆனால் வர முடியல, என்னை இழுத்துக்கொள்ளணும். இப்போ இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சந்தோஷத்தை விட உங்கள் சந்தோஷம் பெருசு. அப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? விருந்து சாலைக்கு இவரே கூட்டிகிட்டு போகிறார். வாமா, நீ அறைகளுக்குள்ளே வந்துட்ட, உன்னை நான் வெறுமையாக விட மாட்டேன், எதெல்லாம் செஞ்சால் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவியோ அதெல்லாம் நான் உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி விருந்து சாலையின் அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ மணவாட்டி சொல்கிறா, வாங்க கிராமத்துக்கு போவோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ இந்த நேசரோட பழகி 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 நேசருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா. அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறா, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறா, அவருடைய மகிமையை அனுபவிக்கிறா, அரண்மனையை அனுபவிக்கிறா, எல்லாம் அனுபவிச்சவ அதுலேயே உட்கார அவளுக்கு இஷ்டம் இல்லை. இந்த நேசருடைய உள்ளத்தினுடைய கதறலை புரிஞ்சுக்கிட்டா, நேசரே வாங்க, எங்கே போவோம்? கிராமத்துக்கு போவோம். ஏசு சொன்னார், உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதைக்குட்டியும் கழுதையும் கட்டியிருக்கு காண்பீங்க, அவங்கள அவிழ்த்துக்கிட்டு வாங்க. இன்றைக்கு கிராமங்களுக்குள்ளே எத்தனை ஜனங்கள் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் பிசாசினாலும் பில்லி சூழியத்தினாலும்
பயங்கரமான வியாதி வேதனையாளர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஏக்கம் என் ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த மணவாட்டி நேசருடைய அன்பில் மயங்குகிறவள் உண்மைதான். இந்த மணவாட்டி நேசருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவள் உண்மைதான். ஆனால் இந்த மணவாட்டி நேசருடைய உள்ளத்தின் ஏக்கத்தையும் புரிந்தவளாக இருக்கிறார். நான் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டும், அதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஏன் தெரியுமா? ஆத்துமாக்கள் தொய்ந்து போன நிலைமையிலே மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல எங்கே விடுதலை என்று தெரியாமல், எங்கே நிம்மதி என்று தெரியாமல், எங்கே சமாதானம் சந்தோஷம் என்று தெரியாமல் ஒரு கூட்ட ஜனம் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறது. என் நேசரை பாடி மகிழ்ந்து கொண்டு நான் மட்டும் சுயநலமாக இருக்க மாட்டேன். இப்போ நேசர் வா கிராமத்துக்கு போகலான்னு அவர் கூப்பிட்டுருந்தா அவள் வந்திருக்க மாட்டா. இப்போ இவளே அந்த ஏக்கத்தை அறிஞ்சு, அவளுடைய உள்ளத்தினுடைய ஏக்கத்தை அறிஞ்சு கூப்பிட்றா, வாங்க கிராமத்துக்கு போவோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கிராமத்துக்கு போகிற அனுபவம். ஆனால் அநேகருக்கு மனசு இல்லை. ஊழியமா? ஐயோ யாரோ போவாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் நேசருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கல. ஸ்தோத்திரம், கர்த்தர் என் பிஸ்னஸை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கத்தை அறிஞ்சிருக்கீங்களா? அவர் கிராமத்தின் மேலே ஏக்கம் உள்ளவராக இருக்கார். அவர் மகிமையில் நிறைஞ்சிருந்தார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பாவ உலகத்திலே வந்தார். இந்த பாவ உலகத்திலே வந்து உங்களையும் என்னை மீட்பதற்காக தன்னுடைய மகிமையை துறந்தார். நம்மோடு மனிதனாக இருந்து சாப்பிட்டார். ஆனால் உள்ளத்தை வெளிப்படுத்தினார். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அதெல்லாம் நான் கொண்டு வரணும். இந்த டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஏதோ இந்த இடம் நிரம்பிருச்சுன்னா கொஞ்சம் காணிக்க ஒரு நல்லா இருக்கலாங்கிறதுக்காக நடத்தப்படுகிற சபை அல்ல. எந்த அளவுக்கு முடியுமோ தெரு தெருவா, வீதி வீதியா, கிராமம் கிராமமாக போய் இயேசுனுடைய அன்பை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த சபையை கலங்கரை விளக்காய் வைத்திருக்கிறார். அதற்கு யாரை நம்பி இருக்கிறார்? உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். அவரை அறிந்த நீங்களே போகாவிட்டால் வேறு யார் போக முடியும்? அவருடைய அன்பை அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்திருக்கிறீர்கள். நீங்களே போகாட்டி வேற யார் போவா? நீங்களே போகாட்டி வேற யார் போவா? அரண்மனையை கொஞ்சம் விட்டு வெளியே வாங்க, சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் ஜார்ஜ் வேவர் அவர் சொல்றார், வசதி பிரதேசத்தை விட்டு வெளியே வான்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதை நான் படித்தேன். கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்டபுள் ஜோன் என்று. உன்னுடைய வசதியான பிரதேசத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா. அரண்மனை நல்லது தான், திராட்சை ரசத்தை பார்க்கலாம், அவருடைய நேசம் இன்னும் விருது சாலை எல்லாம் உண்டு. ஆனால் கொஞ்ச நேரமாவது கிராமத்துக்கு போகக்கூடாதா? அது வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊழியம். இந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால நீங்கள் வர்றது நிலச்சி நிற்காது. ஆண்டவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் தொடர்ந்து வருவீங்க. இல்லாட்டி இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே இன்றைக்கி ஒரு கும்பல் ஓடி வருவீங்க, அப்புறம் அடுத்த வாரம் போயிடுவீங்க. கேட்கிறபடினால் அல்ல, உணர்கிறபடினா. வாங்க ஆண்டவரே, கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வருவோன்ல தங்குவோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கே அருமையான இடத்துல பெரிய பெரிய நாடுகளில் போய் ஊழியம் செய்யவும் தெரியும். இப்போ கல்கட்டாவில் நாங்கள் போய் ஊழியம் செய்ய போகிற இடம் எங்கேயோ தனியாக ஒரு 4 மணி நேரம் காரில் போய், அது குக்கிராமமாக என்னன்னு தெரியாது. பஞ்சாபில் நாங்கள் போய் என் மனைவியை கேட்டு பாருங்கள், அங்கே பாத்ரூம் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் குளிக்கணும், வெளியே தோட்டத்து பக்கம் தான் போகணும். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருந்துச்சு. எங்கேயும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய தெரிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்காக எந்த ஒரு தாழ்மையான இடத்திலும் இருக்க தெரிய வேண்டும். கர்த்தர் அழைக்கிற இடத்துக்கு போவோம். வாலிபர்கள், இந்த வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. உங்களுக்குள்ளே இருக்குது, ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கார். சரி, அவர் கிராமங்களில் தங்குவோம் என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 4:16. வாடையே எழும்பு, தென்றலே வா வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. தமக்கு அருமையான கனிகளை. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ யாரு மட்டும்தான் இங்கே இருக்கிறது? இப்போ மணவாளன் எங்கே போயிட்டாரு? விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ யார் மட்டும்தான் இருக்கா? சொல்லுங்க. மணவாட்டி மட்டும்தான் இருக்கா.
நேசரை காணா. எங்கே போயிட்டாரு? அவர் அரண்மனைக்கு போயிட்டாரா, எங்கே போயிட்டாரு தெரியாது. ஆனால் இவ தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இப்போ நேசரை கூப்பிட்றா. நேசரே வாங்க, ஏன் தெரியுமா? உங்களுக்கு அருமையான கனிகளை வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்முடைய நேசர் எழுத்தின்படி அல்லது சரீரத்தின்படி நம்மோடு கூட இல்லை, இப்போ பரலோகத்தில் இருக்கார். சபைங்கிற தோட்டத்தில் உங்களை வச்சுட்டு போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? கனி கொடுக்கும்படியாக. ஆமென். கனி கொடுக்கிறவங்க மட்டும்தான் வாருமே நேசரேன்னு சொல்ல முடியும். கனி கொடுக்காதவங்க, ஆயத்தம் இல்லாதவங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். என் ஆண்டவர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டா, ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா கனி தர வச்சிருக்காரு? ஹை குவாலிட்டி ஃப்ரூட்ஸ். எரேமியாவில் சொல்றாரு, நான் உன்னை முற்றிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி? முற்றிலும் உயர்குல கனிதரும் நற்குல திராட்சை செடியாய் நாட்டினேன். நீ எனக்கு ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? ஆனால் உன்னை நடும் பொழுது ஹை குவாலிட்டியாக தான் நட்டேன். இந்த சபைக்கு வரும்பொழுது நீ ஹை குவாலிட்டியாக தான் இருந்த, இப்போ நீ யூஸ்லெஸ்ஸாக மாறிட்டியே. ஏன்? நீ ஏசிட்ட வரும்பொழுது உன்னை ஹை குவாலிட்டியாக தான் உன்னை நாட்டின, ஆனால் இப்போ நீ ஆகாத கொடியாக மாறிட்டியே. ஏன்? ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அது நல்ல கனி தரும் என்று காத்திருந்தேன், அதுவோ கசப்பான கனிகளை தந்தது. சகோதரனே, சகோதரியே, நீ ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது நேசர் உன்னிலிருந்து கசப்பான கனிகளை பார்த்து இருதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நீ நல்ல கனி தருவ நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் உன்னை அழிக்கலை, இன்னும் உன்னை கைவிடலை, இன்னும் உன்னை புறக்கணிக்கலை. ஏன் தெரியுமா? இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு நல்ல கனி கொடுப்பன்ட்டு. ஆமென். நீ உயர்குல கனி கொடுப்பாய் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த நேசர். நம்ம எல்லாரும் என்னைக்கு தான் சொல்ல போகிறோமோ, வாரும் என் நேசரே. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அரண்மனைக்குள்ளே போய் அந்த புறத்தில் போய் அவருடைய அன்பை ருசிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். வெறும் விருந்து சாலையின் அனுபவத்தோடு நின்று விடாதிருங்கள். கர்த்தர் நம்மை கிராமத்துக்கும் அழைக்கிறார். அவருடைய தோட்டத்தில், என் நேசர் தமது தோட்டத்தில். இது யாருடையது? பாஸ்டர் ஜபராஜுடைய சபை அல்ல, அசம்பிளிஸ் ஆஃப் காட்ஸ் சபை அல்ல, இது கர்த்தருடைய சபை. அவருடைய தோட்டத்துக்கு வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. முழங்கால் படியிடுவோமா?